சொல்லுது, உன்னுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேர் என்ன பண்ணுவாங்களாமா? உங்களுக்கு பின்னாடி வருவாங்களாமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்க பின்னாடி போறது ஆசீர்வாதம் இல்ல. ஹலோ, நீங்க பின்னாடி போறது ஆசீர்வாதம் இல்ல, நீங்க முன்னாடி போகணும். உங்க பின்னாடி உங்க நிழலில 10 பேர் உங்க வஸ்திரத்தை பிடிச்சிட்டு பின்னாடி வரணும். அதுதான் மகிமை. கர்த்தர் அப்படிதான் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். வீட்டிலே கடைக்குட்டியாய் பிறந்தாலும், தகப்பனார் தாயார் ஒரு பெரிய பொருட்டாய் எடுக்காவிட்டாலும், தாவீதுனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு பின்பாக குடும்பமே கடந்து சென்றது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே துரத்தப்பட்டாலும் அவனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு கர்த்தர் 10 பேரை பின்னாடி போக பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புறவங்களுக்கு இது சீக்கிரமாய் நடக்கும். இது நடக்கும். ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலா ஒரு